சார் ஒரு ஆ, விஷயம் உங்களுக்கு சொல்லணுங்க சார். சொல்லுங்க. சார் எனக்கு வந்துட்டு எங்க ஹஸ்பண்டோட ஏஜென்ட் வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்லாம் அந்த ஏஜென்ட் நான் சொல்லியிருந்தேன். அதனால ம், அவங்க டாக்டரோட இது கொண்டு வந்தாங்க. அப்ப ம், இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த அவங்க ஹஸ்பண்டோட இதுல இந்த 4, 8, 12 இந்த இதெல்லாம் இருந்துச்சுங்க சார். அதனால ம், ஆனா அவங்க ரூல்ஸ் எல்லாமே கோல்டன் ரூல்ஸுங்க சார். எல்லாமே கரெக்ட். எது எது ம், எந்த இதை நம்ம காம்பினேஷன் சொன்னாலுமே அவங்க ம், எஸ்ன்னு தாங்க சார் சொன்னாங்க. அவங்க ம், டாக்டர்கிட்ட அப்புறம் பேசுனேங்க சார். ம், பேசும்போது அவங்க வந்துட்டு அவங்க துபாய்ல இருக்காங்க. இப்ப இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ம், மாதிரி இருக்குங்க இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ம், எப்படிங்க அது வந்து அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எங்க அப்பா ம். அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சா மனசு இதாயிடும். நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா குடும்பத்துல அப்புறம் நமக்கு மதிப்பு இருக்காது. நல்லா சொல்லலைங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு இப்படி இவ்வளவு கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாங்க. சரி. இல்ல நமக்கு கட்டத்துல இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னுங்க. அதுதான் ம், 10 வருஷமாவே இருக்கு மேடம் அப்படின்ட்டு. ம், எல்லாமேங்க சார். நீங்க சொல்லி கொடுத்த அந்த அத்தனை ரூல்ஸுமே வீடு எப்படி இருக்கும், எந்த திசையில இருக்கும், எல்லாமே நான் அதுல அப்ளை பண்ணேங்க சார். எல்லாமே சரி. கரெக்ட். ரொம்ப பர்ஃபெக்டா வந்தது அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு ம். அப்புறமேல்ட்டு அவங்க நேத்து இது பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு சென்னை வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஜிபேல 3000 போட்டிருக்காங்க. அப்படியா? எது அப்ப அதை எனக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. சரியா? வந்துட்டு நான் ரொம்ப எதுக்குங்க மேடம், இல்ல இல்ல நீங்க இது பண்ணுங்கன்ட்டு அப்புறம் இப்ப அவங்க சிஸ்டர் ஜாதகமும் அனுப்பியிருக்காங்க சார். ம். அனுப்பிட்டு நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. சரி. அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.